and
உங்க போட்டோ வந்துச்சு ஆட்டோமேட்டிக்கா. வீடியோ போட்டு வீடியோ மியூட் தானே இருக்கு இப்போ. இது மியூட். நீங்க பிரேயர் பார்த்துருக்கீங்க.
வாய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன் உடல் உன்னுடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவி ஆளுநர் ரோட்டரியின் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியின் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியின் ராஜகுமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் சென்ட்ரல் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரோட்டரியன் தீபக்குமார் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் ராஜசேகரன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் இன்று நமக்கு இறை வணக்கம் வாசி காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரியன் சீனிவாசன் அவர்களுக்கும் மற்றும் அந்த இணைப்பிலே உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு சிறப்பானதொரு ஆசனங்களை செய்ய காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், பூங்கொடி கண்ணப்பண்ணம்மா அவர்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் மற்றும் இணைப்பிலே உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் சிதம்பரம் சென்ட்ரல் சங்கத்தின் உடனடி முன்னாள் தலைவர் சீனிவாசன் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனிதகுலத்தை பெறுவது தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்மைகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இக்கல்வி நிறுவனங்களை அகத்தூய்மை செய்தமைக்கும் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நீரான் சமயம் தேசம் என்ற தடைகளை பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானுட புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறவுகளும் தோழமைகளும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவிழை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பனையா. ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுமா. மூலம் உடல் உள்ளம் நலம் பெற அருள் புரிவாயாக. ஒட்டிய வயும் திறந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துளும் கால்களும் துவா இதயமும் கனிந்த பார்வையும்
இறைவனோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. நல்வழியில் தொடர்ந்து நாம் அனைவரும் இறையுணர்வோடும் இயற்கையோடும் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். பிரணவ மந்திரம் சின்முத்திர வச்சுக்கோங்க. முதுதன் நேரா இருக்கட்டும். நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து அடுத்த ஒரு மூச்சு அடுத்த ஒரு மூச்சு அடுத்த ஒரு மூச்சு அடுத்த ஒரு மூச்சு கைகளை உரசி கண்கள் மேல் வைத்து மெல்ல திறந்துக்குங்க. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக சூப்பர் பிரெயின் யோகா. பாருங்க. அடுத்ததாக சூப்பர் பிரெயின் யோகா தோப்பு கரணம். வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே ஒரு நீண்ட மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. கைகளை மாட்டி பிடித்துக் கொள்கிறோம்.
ஒரு ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு காற்று. அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு காற்றை உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக 8 நடை பயிற்சி. தங்களுடைய வீடுகளில் இதுபோல் அமைத்து தாங்கள் மட்டுமில்லாமல் மற்றவர்களும் பயனடையுமாறு இதை அமைத்து செய்யலாம். மற்ற நிறுவனங்கள் மற்ற இடங்களில் கவனித்திருக்கிறோம். இது தோப்பு கரணம், சூப்பர் பிரெயின் யோகா, இது மட்டுமே செய்து வருடக்கணக்கில் செய்து கொண்டிருக்கிறதையும் நாம் அனுபவத்தில் பார்த்திருக்கிறோம். ஆனால் நாம் இது குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே இந்த 8 நடை பயிற்சி உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அதற்கு பிறகு நீங்களே தங்களுடைய வீடுகளில் செய்து கொள்ளலாம். மற்றவர்களுக்கும் இதை எளிமையாக பயிற்றுவிக்கலாம். பள்ளிகளில் மற்ற நிறுவனங்களில் இந்த 8 நடையை நீங்கள் பயிற்றுவிக்கும் பொழுது அவர்களுக்கு பல நன்மைகளை உண்டாக்க முடியும். குறிப்பாக நாம் ஏற்கனவே அறிமுகப்படுத்தியுள்ளோம், சொல்லியுள்ளோம். மூச்சில் வலதையும் இடதையும் சீராக்கக்கூடிய நிலை இதற்கு உண்டு. அதோடு வலது மூளையும் இடது மூளையும் இயக்க வைப்பதற்கான பயிற்சியாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இப்பயிற்சி தொடங்குகிறோம். இப்பயிற்சியை நாளும் செய்வதால் கால்கள் முழுவதும் வலுவடைகிறது. அங்கு இரத்த ஓட்டம் சீராக்கப்படுகிறது. தூய்மை அடைகிறது, வலிமை அடைகிறது. நம்முடைய இடுப்பு பகுதி முழுவதும் இயக்கப்படுகிறது, தூண்டப்படுகிறது. வயிற்று பகுதியில் ராஜ உறுப்புகள் தூண்டப்படுகிறது, இரத்த ஓட்டம் சீர்படுகிறது. தோள்பட்டை நன்கு இயங்குகிறது. சுவாசம் சீரடைகிறது. வலது இடது ஒரு பக்கம் பதிய வைக்கிறது, இன்னொரு பக்கம் வெளிப்படுத்துகிறது. வலது பக்கம் பதியப்படுகிறது, இடது பக்கம் வெளிப்படுத்தக்கூடிய நிலையாக இருக்கிறது. இடது மூளை செய்யும் பொழுது கலைகளில் மற்ற அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய நிகழ்வாக இடது பக்கம் செயல்படுத்துகிறது. அப்படிப்பட்ட செயல்பாட்டை தூண்டுவதற்கு இப்பயிற்சி முறை உதவுகிறது. ஆகையால் சுவாசம் சீர்விடும் பொழுது சுவாசம் 2 நாசிகளும் தொடர்ச்சியாக இயங்குவதன் மூலமாக வலது இடது மூளை நன்கு இயங்குகிறது. நாம் ஒவ்வொரு நாளும் இப்பயிற்சி முறைகளை செய்வதால் நம்மிடையே இருக்கக்கூடிய நடக்காது, செய்ய முடியாது, செயல்படுத்த முடியாது, பண்ண முடியாது அப்படிங்கிற மனநிலையிலிருந்து மாறுபடுவதற்கு நேர்மறை சிந்தனையாக செய்ய முடியும், நடத்த முடியும்
நிகழ்த்த முடியும் அப்படிங்கிற அந்த அவநம்பிக்கையிலிருந்து நம்பிக்கைக்கு இட்டு செல்லக்கூடிய பயிற்சி முறைகளாக அமைக்கப்பட்டுள்ளது. ஆகையால் தொடர்ந்து நாளும் செய்து நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் வளப்படுத்துவோம். ஒவ்வொரு நாளும் நாம் செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளை சீர்படுத்த முடிகிறது. அதே சமயத்தில் அதிகாலையில் செய்வதால், இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வதால் நமக்கு கூடுதலான பலன் கிடைக்கிறது. நாம் பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பாகவும் நீர் அருந்த வேண்டும். பயிற்சி முடித்த பிறகும் தண்ணீர் பருக வேண்டும். ஆழ்ந்த மூச்சு. ஓய்வாக நின்று நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக எதிர் திசையில் நடக்கிறோம். நாம் சாயும் பொழுது நாடிகள் திறக்கப்படும். பெருங்குடல் நன்கு இயக்கப்படும். நுரையில் சீர்படும். இரத்தோட்டம், வெப்போட்டம், உயிரோட்டம் சீரடைகிறது. ஒவ்வொரு முறையும் நாம் பயிற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது இப்பயிற்சியின் மூலமாக நமக்கு இறையாற்றல், காந்த ஆற்றல், உயிராற்றல் மேம்பட வேண்டும் என மனதில் உறுதியெடுத்து செய்கிறோம். இப்படிப்பட்ட பயிற்சி முறைகளை நமக்கு அருளிய சித்தர்களை நினைவுபடுத்திக் கொள்கிறோம். தைராய்டு சுரப்பி, சர்க்கரை நோய் மற்றும் ஒரு பக்க தலைவலி. இப்போ ஒரு சிலருக்கு வலது பக்கம் மட்டும் வலிக்கும், ஒரு சிலருக்கு இடது பக்கம் மட்டும் வலிக்கும், ஒரு சிலருக்கு தலை முழுவதும் வலியுள்ள நபர்களும் இப்பயிற்சி செய்வதன் மூலமாக மூச்சோட்டம் சீர்படுவதால் தலையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் வெளியேறுவதற்கு வாய்ப்பாக உள்ளது. ஒவ்வொரு நாளும் புதிய சுவாசம் உள் சென்று வெளியேறுவதால் நம்முடைய ரத்தம் சுத்தமாகிறது. ரத்தம் சுத்தமாவதே ஒருத்தருக்கு முழுமையான சிகிச்சை முறையாகும். அப்படிப்பட்ட பயிற்சியாக, எளிமையான பயிற்சியாக, அனைவரும் செய்யக்கூடிய பயிற்சியாக, மற்றவர்களுக்கு எளிமையாக கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இப்பயிற்சி அமைந்துள்ளது. ஆகையால் அனைவரும் செய்து அனைவரையும் செய்ய வைத்து மற்றவர்களை மகிழ்வித்து நாம் மகிழ்கிறோம். 9 முறை, 18 முறை, 27 முறை அப்படி அடுக்கடுக்காக உயர்த்தி கொண்டே செல்லலாம். சில இடங்களில் பார்த்திருக்கிறோம் 20 நிமிடம் வரைக்கும் தொடர்ச்சியாக இதை செய்கிறார்கள், 40 நிமிடம் செய்கிறார்கள்.
ஆழ்ந்த மூச்சு. நிதானமான நீண்ட மூச்சு. இயல்பாக நின்று ஆழ்ந்த மூச்சு. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சிகள். படுத்த நிலையில் ஓய்வு. உருள ஆசனம். அடுத்ததாக ஊஞ்சல் ஆசனம். அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு ஆழ்ந்து மூச்சு இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக கால்கள் மட்டும் தரையிலிருந்து மேலே உயர்கிறது. இடுப்பு தரையிலேயே உள்ளது.
ஒரு 10 வினாடிகள் உள்ளது. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக புஜங்காசனா, பாம்பாசனம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. வெள்ளாசனம். ஓய்வு. மாற்று ஆசனமாகவும் முதன்மையான ஆசனமாகவும் முயல் ஆசனம். நீண்ட மூச்சு இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக பூனையாசனம். தலை மேல வரும் பொழுது காற்று உள்ள இழுக்கிறோம். 1 வேகமாக உள்ள இழுக்கிறோம். 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1. ஓய்வு.
ஒரு நீண்ட மூச்சு ஆழமாக உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக கோமுகம், பசுனுடைய முகத்தினுடைய வடிவம். வலது கால் மேல வரட்டுங்க. இரு கைகளும் இரு கால் பாதத்தை பிடித்து முதுகு தண்டை நேராக வைத்து நீண்ட காற்று உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். காற்றை வெளிவிட்டவாறு தலை கீழ் நோக்கி வரட்டும். தலை மேலே வரும் பொழுது காற்று உள்ளிழுத்தவாறு தலை மேலே வரட்டும். வலது கை மேல வரட்டும். அப்படியே கோர்த்து பிடிச்சிடலாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அடுத்த கால். இடது மேலே எடுத்துப்படும் பொழுது வலது மூளை வேலை செய்யும், வலது நாசி திறக்கப்படும். அதை உணர்ந்து முழுமையாக ஆழமாக மூச்சு காற்றை உள்ளிழுத்து காற்றை வெளிவிட்டவாறு தலை கீழ் நோக்கி போகட்டும். நீண்ட காற்றாக உள்ளிழுத்து அப்படியே கீழே கொண்டு வரலாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 மெல்ல தலை மேல வருது, காற்றுள்ள போகுது, தலை மேல வருது. மூச்சு எடுத்துக்கிட்டே மேல வாங்க. நேர் அமர்ந்து கொண்டு எடுத்த காற்றை வெளியிட்டிருக்கிறோம். இடது கை மேல வரட்டும். அப்படியே கைகளை கோர்த்து பிடிச்சுக்கலாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய ஆசனங்களுக்கு ஓய்வு நிலை. இரு கைகளையும் பின்புறமாக வைத்து தலையை சாய்வாக வைத்து ஆழ்ந்த நிதானமான மூச்சு. அடுத்ததாக பத்மாசனா. இடது காலை முதலில் தொடை மீது எடுத்து வைத்து இடது கையில் இடது கால் முட்டியை அழுத்தி வலது கையில் வலது கால் மேலே எடுத்து உடலை நேராக வைத்து இரு கண்களும் நம்முடைய புருவ மத்தியை பார்க்கட்டும். அப்படியே காற்றை உள்ளிழுத்தவாறு கைகளை மேலே உயர்த்துகிறோம். நீண்ட காற்று ஆழமாக இழுத்து அக்காற்றை வெளியிட்டவாறு கைகள் கீழ் நோக்கி வரட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10
கை மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்கிறது. காற்றை உள்ளிழுத்தவாறு அப்படியே கைகள் உயர்ந்து அக்காற்றை விட்டவாறு கைகள் கீழ் நோக்கி வரட்டும். மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம். ஆழமாக உள்ளிழுத்து இடதுபுறமாக 1 2 3 4 5 6 7 8 9 மெல்ல கைகள் உயர்கிறது. காற்று உள்ளே செல்கிறது. மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிருக்கிறோம். எதிர் திசையில் மெல்ல காற்று உள்ளே செல்கிறது. கைகள் கீழ் நோக்கி வருகிறது. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அப்படியே கால்களை இயல்பாக நீட்டி உடலை சாய்வாக வைத்து நன்றாக உடலுக்கு ஓய்வு கொடுக்கிறோம். அப்படியே கால்களை மாற்றி அமைத்துக் கொள்கிறோம். உடல் நேராக இருக்கட்டும். முதுகு தண்டுக்கான பயிற்சி. இடது கை வலது கால் முட்டி பிடிச்சிருக்கட்டுங்க. வலது கை பின்னாடி போயிருக்கட்டும். அப்படியே வலதுபுறமாக திரும்புகிறோம். தலைப்பகுதி, தோள்பட்டை பகுதி அப்படியே மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு திரும்புகிறோம். ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. எதிர் திசையில் ஒரு நீண்ட மூச்சு. அப்படியே தோள்பட்டை பகுதியில் கைகளை வைத்து கை உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். வேகமாக உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. சரி, ரைட், ஓகே. அடுத்ததாக கைகளை பக்கவாட்டில் வைத்து கை உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். திருமூலர் பத்திரிகா. 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. நீண்ட மூச்சுள் இழுத்து இரு காதுகளை மடைத்து மகர ஓசை.
மீண்டும் ஒரு முறை ஆழமான மூச்சு. அப்படியே கைகள் உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். கைகள் கீழே வரும் பொழுது காற்று வெளியேறுகிறது. முழுமையான ஆழமான மூச்சு இழுத்து வெளியேற்றுகிறோம். கைகள் நீட்டியவாறு காற்று உள்ளே செல்லட்டும். மூச்சு காற்றை வெளியேற்றுவாறு கைகள் இணையட்டும். ஒரு ஆழ்ந்த மூச்சு, நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக சுழல் முறை பிராணாயாம பயிற்சி 7 முறை செய்கிறோம். இடதில் வெளியேற்றி இடதிலே உள்ளெடுத்து, வலதில் வெளியேற்றி வலதில் உள்ளெடுத்து இடதில் வெளியேற்றுகிறோம்.
வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கீழ பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரங்க ராட்டின ரகசியம். இது என்ன ரங்கராட் ரகசியம்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, நமது ஆழ்மனம் இருக்கு இல்லையா, நடுமனம். இந்த நடுமனதில் பதிவான வாழ்க்கையில் பிடிக்காத விஷயங்களுடைய பதிவுகளும் தொகுப்புமே நம்மளுடைய டென்ஷன், கோபம், பயம், கவலை, நோய்களுக்கு அனைத்துக்கும் காரணம். நமது நடுமனதில் பதிவான பிடிக்காத விஷயங்களை எப்படி சுத்தம் செஞ்சு அங்க நல்ல விஷயத்தை பதிவு பண்றது அப்படிங்கறது தான் ரங்கராட் ரகசியம். அது எப்படிங்கறத பார்க்கலாம். இது கொஞ்சம் நுணுக்கமா பார்க்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு 3 மனசு இருக்கு. மேல் மனசு, நடு மனசு, கீழ் மனசு. இப்போ நான் பேச போறது நடு மனசு, சப்கான்சியஸ் மைண்ட். இப்போ நேத்து காலையில என்ன சாப்பிட்டீங்க? Hey you guys, it's Christina from the Purple Alphabet. I have a whole bunch of ideas ஜனவரி you மாசம் can do 5ஆம் தேதி என்ன outdoors சாப்பிட்டீங்க? with your kids. ஒரு 6 மாசத்துக்கு I've முன்னாடி actually என்ன already சாப்பிட்டீங்க? done a couple of these videos, so I'm going to ஆனா link all this 15 down below வருஷம் in the முன்னால் description நடந்த box. You can பிடிக்காத go விஷயம் check it ஞாபகம் out இருக்கா? after you watch this அது video ஏன் and தெரியுமா get இருக்கு? even more ideas. And a lot of those videos had dollar ideas in them too. There's also a giveaway in this video and I'll have all of those details. நமது நடுமனதில் பதிவான பிடிக்காத விஷயங்களை எப்படி சுத்தம் செஞ்சு அங்க நல்ல விஷயத்தை பதிவு பண்றது அப்படிங்கிறது தான் ரங்கராட் ரகசியம். ரங்க ராட்டின ரகசியம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இது கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு 3 மனசு இருக்குது. மேல் மனசு, நடு மனசு, கீழ் மனசு. இப்போ நான் பேச போகிறது நடு மனசு, சப்கான்சியஸ் மைண்ட். இப்போது நேற்று காலையில் என்ன சாப்பிட்டீங்க? எல்லோரும் யோசிங்க. ஞாபகம் வந்துருச்சா? ஜனவரி மாதம் 5ஆம் தேதி என்ன சாப்பிட்டீங்க? ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் என்ன சாப்பிட்டீங்க? ஞாபகம் இல்லையா? ஆனால் 15 வருஷம் முன்னால் நடந்த பிடிக்காத விஷயம் ஞாபகம் இருக்கா? அது ஏன் தெரியுமா இருக்குது? நடு மனசில் பதிவாயிருக்கு. இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேங்க இல்லைங்களேன், நம்ம நடு மனசு இருக்கு இல்லையா, அதை 1,00,000 லேயர் மாதிரி கற்பனை பண்ணிக்கங்க. எல்லா இடங்கள்லையும் பிடிக்காத விஷயம் நிறைய பதிவாயிருக்கு. இது நினைக்கும் போதுல டென்ஷனு. உதாரணமாக நீங்கள் வீட்டில் சும்மா உட்காந்துருக்கீங்க, உங்களை ஒருத்தர் கூடவே இருந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டார். அவர் பேர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மட்டும் சும்மா தான் உட்காந்துருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க. ஒருத்தர் வந்து, ஏன்பா அந்த எக்ஸை பார்த்தியாங்கிறாரு. சர்ன்னு கோவம் வருது இல்லையா? கோவம் எங்கேருந்து வருது? அதாவது ஒருத்தரை ஞாபகப்படுத்தினோடனே அவர் உங்கள் வாழ்க்கையில் எப்போ வந்து கோபத்தை ஏற்படுத்தினாரோ அந்த 1,00,000 லேயர் இருக்கு இல்லையா, அங்கே 50,000 லேயரில் அவர் பதிவு கிரியேட் பண்ணிட்டார். அவர் பேசுனது எனக்கு பிடிக்கல, அவர் நடந்துக்கிட்டது பிடிக்கல, அவர் வந்து என்னை ஏமாத்துறது பிடிக்கல, இப்படி ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இந்த ரெக்கார்டு இருக்கிற வரைக்கும் துன்பம் துயரங்க. இங்கே பாருங்கள், பல வியாதிகளுக்கு என்ன தெரியுமா காரணம்? நடுமனதில் பதிவான பிடிக்காத விஷயங்களின் தொகுப்பே காரணம். இது எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் எந்த பிளட் டெஸ்ட்லையும் தெரியாதுங்க. இது பார்த்தா தெரியாது, உள்ளே இருக்கும். இதை சுத்தம் செய்கிறது எப்படிங்கிறது தான் இப்போ பயிற்சி. நல்லா கேவீங்க. திடீர்னு டென்ஷன், கோபம், பயம், வஞ்சம், கடுப்பு இந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம என்ன ஆகிறோம்? ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அன்ஈஸியாக இருக்கிறோமா? நம்மளை சொல்லுவோம், நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறேன், 1/2 மணி நேரம் கழிச்சு வான்னு சொல்கிறோமா இல்லையா? அதையும் 1/2 மணி நேரம்னா நல்லா கேவீங்க. ஏதாவது டென்ஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது 10 வருஷம் முன்னால் நடந்த ஒரு பிடிக்காத விஷயம் ஞாபகம் வந்துருச்சு. நம்ம மனசு என்ன தெரியுமா பண்ணும்? நேராக அந்த 50,000 லேயருக்கு போயிடுச்சா? அங்கிருந்து மேலே வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுதுங்க. அதாவது கான்சியஸுக்கு வரக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. அப்போ தான் பதட்டம், டென்ஷன், கையெல்லாம் நடுங்கும், அன்னீசியாக இருக்கும், வேர்வையெல்லாம் வரும், கஷ்டமாக இருக்குமா? நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். இதை செஞ்சீங்கன்னா ஒரே நிமிஷத்தில் நீங்கள் மேல் மனசுக்கு வந்துடலாம். அங்கே இருக்கிற கெட்ட விஷயம் வெளியே ஓடி போயிடும். நல்ல விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். புரியுற மாதிரி சொல்கிறேன். நல்ல விஷயம் கெட்ட விஷயம் என்ன, அதை முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்? சீக்ரெட்னு ஒரு படம் இருக்குது. இந்த படத்தை முதல்ல பார்க்கணும். பார்த்துட்டு நான் சொல்கிறத கேட்டால் தான் புரியும், இல்லைன்னா புரியாது. சீக்ரெட்டுங்கிற படம் என்ன சொல்ல தெரியுமா? பாஸ் ஆகணும்னு வேண்டிக்கிட்டா பாஸ் ஆவீங்க, ஃபெயில் ஆகக்கூடாதுன்னா ஃபெயில் ஆயிடுவீங்க. இதான் சீக்ரெட் சொல்லுது. நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா? எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கோம்.
தம்பி சொதப்பிடாத அப்படின்னு ஃபோனில் சொன்னீங்கன்னா சொதப்ப சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஸ்கூலில் குழந்தை ஏன் தெரியுமா கத்துது? பேசாதே பேசாதே கத்தாதே கத்தாதேன்னு டீச்சர் சொல்கிறாங்கல்ல, அதான் கத்துது. புரிஞ்சிருக்கு உங்களுக்கு? கத்தாதேன்னா குழந்தை கத்தும், அமைதியாருன்னா இருக்கும். இந்த மனசுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே எடுத்துக்குங்க. அப்போ கத்தாதேன்னு சொல்லும் பொழுது கத்துதல் அப்படிங்கிறத எடுத்துக்குது. அமைதியாக இருன்னு சொல்லும் பொழுது அமைதி எடுத்துக்குது. இந்த விஷயம் ஏற்கனவே சீக்ரெட் அப்படிங்கிறத நம்ம நிறையா பார்த்துருக்குறோம். விஷயத்துக்கு வரேன். அதாவது இனிமேல் உங்களுக்கு டென்ஷன், கோபம், பயம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிற மாதிரி செய்யுங்களேன், சீக்கிரம் சரியாயிரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒருத்தர் மேலே டென்ஷன் ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணுவோம்? அவன் நாசமாக போகணும், கொள்ளையில் போகணும், நிர்மூலமாக போகணும், கட்டையில் போகணும்னு நினைக்கிறோமா? அது என்ன தெரியுமா? நினைக்கிற இடம் என்ன? நம்ம மனசு தானே. யாரையாவது நீங்கள் குறை சொன்னீங்கன்னா, திட்டினீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு கண்ணாப்புனா திட்டினீங்கன்னா, அந்த மைண்ட் என்ன பண்ணுறது? நம்மளை தான் திட்டுறாங்கன்னு நினச்சிட்டு நாம தாங்க நாசமாக போவோம். பாருங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்க திட்டாதீங்க. திட்டினீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி போயிடுவீங்க. ஏன்னா நினைக்கிற இடம் நம்ம மனசு. அதனால் இனிமேல் நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எப்போது டென்ஷன், கோபம், பயம் வந்துச்சுன்னா, யார் மேலேயாவது கடுப்பாச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் அவங்கள திட்டுறதை விட்டுட்டு, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என் மனசு நிம்மதியாக இருக்குது, என் புத்தி தெளிவாக இருக்குது, குடும்பத்தில் எல்லாரும் நிம்மதியாக இருக்கிறாங்க, எனக்கு தேவையான வருமானம் எனக்கு தேடி வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்? நல்ல வார்த்தைகளாக நினைக்கணும். அதாவது என்ன தெரியுமா சொல்கிறேன்? சாதாரணமாக நினச்சிங்கன்னா ஆள் மனசில் பதிவாகாது. டென்ஷன், கோபம், பயம், கவலை போன்ற உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் மட்டுமே ஆள் மனம் பதிவுகளை ஏற்படுத்துகிறது. நம்மெல்லாம் ஏன் தெரியுமா நல்லா இல்லை, நல்ல வார்த்தையை சாதாரணமாக சொல்கிறோம், கெட்ட வார்த்தையை மட்டும்தான் டென்ஷனாக இருக்கும்போது சொல்கிறோம். நீ நாசமாக போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அது உணர்ச்சியோடு சொல்கிறோமா இல்லையா? அது ஆள் மனசு பதிவு பண்ணிக்குது. என்னைக்காவது நீ நல்லா இருப்ப, நான் ஆரோக்கியமாக இருப்பேன் சொன்னதே கிடையாதுங்க, நடந்ததே இதுங்க. உணர்ச்சி வசப்பட்டு சொல்லும் பொழுது மட்டும்தான் ஆள் மனம் ஏற்றுக்கொள்கிறது. அதனால் இனிமேல் நல்ல வார்த்தையை உணர்ச்சி வசப்பட்டு சொல்லணும். எப்பெல்லாம் டென்ஷன், கோபம், பயம், கவலை, வஞ்சம், கடுப்புன்னு இருக்கோ, இது சரியான நேரம். அந்த நேரங்களில் நல்ல வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா அதெல்லாம் ஆள் மனசில் பதிவாயிருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க. அதனால் இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? உதாரணத்துக்கு ஒரு காரில் போயிட்டுருக்கீங்க, புது காரு, ஒருத்தர் திடீர்னு சைக்கிளில் வந்து குடிகாரன் இடித்து கீழே விழுந்துட்டான், காரில் ஏச்சா ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு. உடனே சொர்றன்னு கோவம் வருதா? நான் சொன்னேன் இல்லையா, கோவம் வரும்பொழுது எது நினைக்கிறோமோ அது ஆள் மனதில் பதிவாகி கிடச்சிருன்னு. அப்போ கோவம் வரும்பொழுது நான் ஹெலிகாப்டரில் பறக்கிறேன்னு நினச்சிட்டிங்கன்னா அது நடந்தே தீரணுங்க. அப்போ என்ன பண்ணுங்க? இனிமேல் அந்த மாதிரி கோவம் வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அவன் குடிக்காரன் கீழே விழுந்துருப்பான், அப்புறம் போய் சண்டை பிடிங்க. 2 நிமிஷம், நான் சொல்றது ஒரே நிமிஷத்தில் அந்த கோவம் வந்துச்சல்ல, அந்த கோவம் வரும் பொழுது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நிம்மதியாக வாழ்கிறேன், எனக்கு கோடிக்கணக்காக பணம் வருது, நான் இந்த ஊர் எம்எல்ஏ, நான் வந்து சினிமாவில் நடிக்கிறேன்னு சும்மா என்னமெல்லாம் வேணுமோ ரெக்கார்ட் பண்ணி விட்டிங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக நடக்குங்க. 1 நிமிஷம்தான். இதனால் என்ன தெரியுமா நடக்குது? நல்லா கவனிங்க. கோபம் வரும் பொழுது நாம் நல்ல விஷயத்தை நினைக்கும் பொழுது சீக்கிரமாக மேல் மனசுக்கு வருகிறோம். அந்த கோபம் நம்மளை விட்டு போகிறது. தேவையில்லாமல் புது கோபத்தை நாம் உள்ளே செல்லாமல் தடுக்கிறோம். அப்புறம் நீங்கள் சாவகாசமாக சண்டை பிடிங்க, ஜெயிச்சிடலாம். இங்கே பாருங்கள், கெட்ட காரியம் பண்ணுறவங்கெல்லாம் ஏன் தெரியுமா ஊரில் ஜெயிக்கிறாங்க? அவங்க ரெக்கார்ட்ஸே கிடையாது. நல்ல காரியம் பண்ணுறவங்கெல்லாம் ஏன் தெரியுமா தோக்குறாங்க? ரெக்கார்ட் இருக்குங்க. நீங்கள் வேணா பாருங்கள், ஒரே ஏமாத்தினவர் ரோட்டில் போவார், ஏமாற்றப்பட்டவர் அவர் தான் என்ன ஏமாத்தினாருன்னு பயந்துட்டு இருப்பார், ஏமாத்தினவர் அப்படின்னு போயிட்டு இருப்பார். ஏன்? புரிஞ்சுக்குங்க, நடு மனசு இருக்கு இல்லையா, அதில் யாருக்கு ரெக்கார்டு இல்லையோ அவங்க எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாங்க. அதில் ரெக்கார்டு இருந்தாவே மாட்டிக்குவாங்க. இந்த ரெக்கார்டு அழிக்கிறதுக்கு தான் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். இதுக்கு பேர் ரங்கராட்டின ரகசியம். அதாவது டென்ஷன், கோபம், பயம், கவலை, வஞ்சம் போன்ற கடுகடுப்பான பதட்ட நிலையில் இருக்கும் பொழுது கெட்ட வார்த்தை நினைக்காம, நெகட்டிவாக நினைக்காம நல்ல வார்த்தை நினைச்சிங்கன்னா இதுக்கு பேர் ரங்கராட்ட ரகசியம். இதை தொடர்ந்து செய்யும் பொழுது 100 நாளில் உங்கள் மனம் அமைதியாக இருக்கிறது. மனம் அமைதியாக இருந்தால் உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எனவே ரங்கராட்டின ரகசியத்தை ஃபாலோ செய்யுங்க, நாம் ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி இளபாஸ்கரை அவர்களுக்கு நன்றி.
சிறப்பான ஒரு சிந்தனை அளித்து இன்னைக்கு அவங்க வந்து அகில பாஸ்கர் ஐயா டாபிக்ல வந்து ரங்கராட்டிய ரகசியம் வந்து ஒரு மெயின் டாபிக்கா வச்சு அவங்க பேசியிருக்கிறாங்க. அதுல வந்து இன்னைக்கு வாழ்க்கை முறைக்கு தேவையான, மனதிற்கு தேவையான முக்கியமான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் பின்பற்றி பயனடைய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு, அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வியல் விளக்கம் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, நம்மாழ்வார் ஐயாவை பத்தி சில நினைவுகளை வந்து நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்கு. ஐயாவுடைய நினைவு நாள் நேத்து. அதற்காக நம்முடைய குழுவிலும் ஒரு நிமிடம் ஐயாவுக்கு மௌன அஞ்சலி செலுத்தினோம். கண்களை மூடி அப்படியே நம்மாழ்வாரை நினைவுக்கு கொண்டு வருகிறோம். அவர் உடலால் மறைந்திருக்கலாம், உள்ளத்தால் உயர்ந்த உள்ளம். வாழ்க வளமுடன். கரூருக்கு பக்கத்துல சுர்மான்பட்டி, அந்த கரூர்ல இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் பயணிக்கணும். மணப்பாறைக்கு பக்கத்துல அங்க ஒரு 50 ஏக்கர் நிலம். அந்த 50 ஏக்கர்ல வந்து ஐயா வந்து முதல்ல போய் பாக்குறாங்க. நண்பர்கள்லாம் ஒரு 4-5 பேர் போய் பாக்குறாங்க. அந்த 4-5 நபர்களும் இந்த மண்ணுல வந்து நம்ம விளைவிக்கிறது கடுமையான போராட்டமா இருக்கும். குறிப்பாக வந்து மொட்டை பாறையில விதை போட்டா எப்படி முளைக்காதோ அந்த மாதிரி அந்த இடமாக இருக்குது. நம்ம ஏன் வந்து இந்த இடத்த தேர்வு பண்ணணும், இது வேண்டாம் அப்படின்ட்டு வெளியில வர்றாங்க. அதுல நம்மாழ்வார் ஐயா மட்டும் இல்ல, இந்த இடத்துல நம்ம விளைவிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியமாக அந்த இடத்துலயே தங்கிடுறாராம். 3 நாள் அந்த இடத்துலயே வரலையாம், அந்த காட்டுக்குள்ளேயே இருக்கிறார். அப்போ மீண்டும் அந்த நண்பர்கள்லாம் போயிட்டு, என்ன ஒரு 4-5 பேர் நண்பர்களாக போயிட்டு, ஒரு நபர் மட்டும் வரலைன்னா மறுபடியும் திரும்ப போக முடியா? திரும்ப போய் ஒரு குடிசை மாதிரி, ஒரு சின்ன குடிசை, ஒரு 10க்கு 10 அறை போட்டு நம்ம அங்க குடியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, அந்த மண்ணை தோண்டுனா வந்து மண்ணு வந்து சுண்ணாம்பு மண்ணா வரும், அப்படி வெங்கக்கல்லா வரும். 2009 வாக்குல நான் போயிருக்கேன். அப்படி அந்த மொட்டை காடாக இருந்ததை வந்து இன்னைக்கு ஒரு வனமாக மாத்திருக்கிறாங்க. மாதத்துல ஒரு 2 நாள் 3 நாள் வகுப்புகள் நடத்துறாங்க. இயற்கை விவசாயம், இயற்கை காய்கறி தோட்டம் அமைப்பது, இயற்கை பூச்சி விரட்டுவது, இப்படி பல்வேறு கோணங்கள்ல இயற்கை மருத்துவம், இயற்கை விவசாயம், இயற்கை வாழ்வியல், இந்த நடக்கக்கூடிய அரசியலுடைய நிகழ்வு, இப்படி பல்வேறு தளங்கள்ல வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இடமாக இருக்குது அந்த இடம். அதுல குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா சிறுதானியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சிறுதானிய உணவு தான் அங்க பயிற்சிக்கு போறவங்களுக்கு காலையிலையும் மாலையிலையும். ஏன் அந்த சிறுதானியம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த சிறுதானியம் வந்து அரிசியை காட்டிலும் வந்து சத்து மிகுந்ததாக இருக்குது. குறிப்பாக அந்த வயல்வெளிகள்ல வேலை பார்க்கிறவங்களுக்கு வந்து அது பயனுடையதாக இருக்குது. அப்படிப்பட்ட நிகழ்வாக அந்த நிகழ்வு நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. எப்படி வந்து ஆங்கில மருத்துவத்திலிருந்து வேறுபட்டு இயற்கை மருத்துவம், அக்குபஞ்சரு, இயற்கை வாழ்வியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வெளியில வந்தார். யாருன்னா பசுரட்மான், MBBS MD முடிச்சுட்டு அதுல பிடிக்காம வெளியில வர்றாரு. அதே போல ஒரு விவசாய துறையில அக்ரிகல்ச்சர்ல படிச்சுட்டு அதுல வந்து களப்பயிற்சியே இல்லை, இது எப்படி முழுமை பெறும், இது மண்ணு கெட்டு போயிடும், வாடிய பயிரை கண்டு போதெல்லாம் வாடினேன் வள்ளலார் அப்படின்ட்டு வள்ளல் பெருமானுடைய வாசகங்களை நாம் படிக்கிறோம். வள்ளலாருக்கு இணையாக ஒரு மண்ணு கெட்டு போயிடும், ஒரு மண்ணு பலம் இல்லாம போயிடும்,
உழவனின் நண்பன் மண்புழு அப்படிங்கிறோம். அந்த மண்புழு வந்து இந்த உரத்தை போட்டு அழிச்சு கொண்டுட்டோம் அப்படின்னோம்னா எப்படி வந்து விவசாயம் வளரும் அப்படின்ட்டு மாற்று சிந்தனையாக ஒரு நபர் சிந்தித்ததனுடைய நிலை இன்னைக்கு லட்சக்கணக்கான நபர்களுக்கு போய் சேர்ந்திருக்குது அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல பார்த்திருக்கிறோம். ஒரு 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 சிறிய செடியாக வைத்தது இன்னைக்கு ஒரு வனமாக மாறி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ நமக்குள்ளும் ஒவ்வொரு விதையை உள்ள போடும் பொழுது என்றாவது ஒரு நாள் இந்த கல்வியோ இந்த செயல்பாடோ ஒரு விருட்சமாக ஒரு வனமாக மாறும் அப்படிங்கிறதும் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த காலச்சக்கரத்தில் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறோம். இதற்காக நான் கூட நேற்று போயிட்டு அங்க டவர்ல இருந்தாலும் அந்த நிகழ்வை வந்து ஒருங்கிணைச்சு நடத்தி கொண்டு அவருக்கும் ஒரு பல்வேறு குடும்பத்திலையும் நிகழ்வு இருக்கும். அப்படி இருந்தாலும் இந்த திட்டத்தலைவர் குடம்பாளன் ஐயா வந்து ஒவ்வொரு நாளும் அதை வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து நீங்க வேணா லீவு போடலாம், அல்லது நான் கூட நேற்று தவிர்க்க முடியாம ஆயிருக்குது. ஆனா அதை நிகழ்த்தி கொண்டு இருக்கக்கூடிய உள்ளம் ஒரு நினைச்சு பார்க்க வேண்டியதா இருக்குது இந்த காலை வேளையை. அப்படி மேலும் கல்வி வளர வேண்டும், இந்த காலச்சக்கரத்தின் மூலமாக பயன்பெற வேண்டும் என தெரிவித்துக் கொண்டு அதற்கு உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய நபர்களுடைய முயற்சியும் வேண்டும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிட்டு இந்த விதையை வளர விடுங்கள், உச்சமாக வளரட்டும் என கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம். வாழ்க வளம், வாழ்க வளம். நன்றி நன்றி ஐயா. சிறப்பானது ஒரு சிந்தனை. அதாவது நம்மாழ்வாரின் விதையை நமக்கு விதைத்து காட்டிய ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நம்மாழ்வார் பற்றி யாரும் தெரியாதவர்களும் இருக்க முடியாது, அவரை பற்றி தெரிந்து கொள்ளாதவர்களும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த நம்மாழ்வார் வந்து எப்படி ஒரு காட்டு ஒரு மலைப்பகுதியை இன்னைக்கு வந்து பாலைவனமாக இருந்த ஒரு பகுதியை இன்றைக்கு ஒரு அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விதை நேர்த்தியான ஒரு நிலமாக மாற்றி, இன்றைக்கு பயனுள்ள ஒரு நிகழ்வாக மாற்றி, இன்றைக்கு அதை பேசக்கூடிய ஒரு நிகழ்வாக மாற்றி நம் உள்ளங்களில் மனதில் பதிய வைத்துள்ளார்களோ அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தவரும் நாம் மனதிலே ஒரு விதையை விதைக்க வேண்டும் என்பது நமக்கு ஒரு எண்ணம் வர வேண்டும். ஐயா கண்ணப்பன் ஐயா சொன்ன மாதிரி இல்லைனான நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து அவங்க இது பண்ணலாலும் மனதில் விதைத்தவர்களால் சாதிக்க முடியும் என்பதற்கு ஒரு சான்றுதான் நாம் செய்யும் சாதனைகள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் அதாவது இந்த விஷயத்தை தான் எல்லாரும் சேர்ந்து நடத்தணுங்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் மனசுல ஒரு விதையை விதைத்து அவர்களுக்கு உண்டான பாதைகளில் சென்று கொண்டு இருந்தோமானால் அனைவருக்கும் வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக பேசக்கூடிய நபர்கள் ஒருவராக வரக்கூடிய நிகழ்வும் நடக்கும் என்பதில் நம்மாழ்வார் ஒரு உதாரணம். ஆகையால் இந்த நிகழ்வு காலைச்சக்கரம் நிகழ்வு உடல் அளவில் மனதளவில் இல்லாமல் இன்று ஒவ்வொருவருக்கும் ஒரு உயர்த்து காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருப்பவர்கள் ஒரு விதையை மனதிலே ஒரு விதையை விதையுங்கள், உங்களுக்கு உண்டான காலங்கள் கண்டிப்பாக வரும், நீங்களும் ஒரு பேசக்கூடிய நபர்களில் ஒருவராக வருவீர்கள் என்பது திண்ணம். நாம் விதைக்கும் விதை உண்மையான விதையாக இருக்க வேண்டும் என்பது அனைவரின் கருத்து. சிறப்பான ஒரு பயிற்சிகளை நமக்கு நிகழ்வில் அளித்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் பூங்கொடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும் இந்த நிகழ்வை தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் சென்ட்ரல் சங்கத்திற்கும் திட்டத்திலும் இந்த இணைப்பிலே உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நேற்று புத்தாண்டு பிறந்திருக்குது. இந்த புத்தாண்டில் நமது காலச்சக்கரம் நிகழ்வு உங்களுடன் ஆசியுடன், உங்களுடன் அன்புடன், உங்களுடன் நல் ஆதரவுடன் சிறப்பான ஒரு நிகழ்வாக சென்றடைய வேண்டும் என்பது அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தாருங்கள்.
நிகழ்ச்சியில் வெற்றி பெற உதவுங்கள் என்று கூறி அனைவருக்கும் இன்றைய நிகழ்வில் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாளை காலை 5:30 மணிக்கு சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நலம் பெருக்க, வளம் பெருக்க. தேங்க்யூ. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, கண்ணப்பன் ஐயா. ஐயா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் ஐயா. இது கரூர்ல இருந்து மணப்பாறைக்கு பக்கத்துலங்களா? ஆமாங்க ஐயா, மணப்பாறை ரோடு, சுருமான்பட்டி, கடவுர் பக்கம். கடவுர் ஒரு ஜமீன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துலயே. கரூர்ல இருந்து மணப்பாறை போற வழியில சுல்மான்பட்டிங்களா? ஆமாங்க ஐயா. கரூர்ல இருந்து பஸ் இருக்குங்க ஐயா. ஒரு 1.5 மணி நேரம் பயணம். திருச்சி ரோடுங்களா? திருச்சியில இருந்து மறுபடியும் திருச்சி ரோடு தான். அதுல இருந்து உள்ள கட்டாயக்குள்ள குளித்தாலையில இருந்து கட்டாயிருதுங்களா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க. மணப்பாறை பக்கத்துலங்க. ஆமாங்க ஐயா. அதெல்லாம் இந்த சின்னம்பேரின் அந்த படுகளுக்கால அங்கதான் போவாங்க அந்த ரோட்ல. ஆமா ஆமா ஆமா. சரிங்க. ஐயா, உங்களுக்கு பக்கம் தானே அங்க இருந்து நேரு ஒரே ரூட்டு? நமக்கு பக்கம் இல்லைங்க. கரூர்ல இருந்து அப்புறம் மறுபடியும் கரூரே எங்களுக்கு 55 கிலோமீட்டரு. சரிங்க ஐயா. அதுக்கு அந்த பக்கம் மறுபடியும் நீங்க சொல்றது 50 கிலோமீட்டர் வரும். ஐயாவுடைய பிறந்த நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி. அந்த சமயத்திலையும் ஒரு 1000கணக்கான நபர்கள் கூடுவாங்க. எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களும் சந்திக்கக்கூடிய இடமாகவும் அது அமையும். வருடத்துல 2 நாள் அது நிகழ்வு அப்படிங்கிறத விட எல்லாரும் சந்திச்சு இந்த கல்வியை மேலும் எடுத்து செல்வதற்கான நிகழ்வாக அதை பார்க்கிறாங்க. சரிங்கய்யா, நல்லதுங்கய்யா, சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். சந்திக்கலாங்க. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்க ஐயா. குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. நாளைக்கு சந்திக்கலாங்க. வாழ்க வளமுடன். நலம் பெருக்க, வளம் பெருக்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மீட்டிங் பண்ணிடலாம்.